நீங்கள் சாலையில் செல்லும் பொழுது வழியில் பார்க்கும் நாய்களைக் கண்டு அச்சப்படுபவராக இருக்கலாம். அச்சம் இல்லை என்றாலும் விலகிச் செல்பவராக இருக்கலாம். அல்லது மனதில் அருவருப்போ வெறுப்போ கொள்பவராக இருக்கலாம். யாராக இருப்பினும் ஏடறிந்த வரலாற்றுக்கு முன்பிருந்தே நம்முடன் பயணித்த இந்த நாய்களை பற்றி அறிந்து கொள்வோம் வாருங்கள். இது நாய்கள் உருவான வரலாறு, குறிப்பாக தெருநாய்கள் உருவான வரலாறு. ஹே பட்டு, ஹே சிட்டு, சாப்பிட்டியா பட்டு? நான் சாப்பிட்டேன் சிட்டு, நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். சரி வா நம்ம விளையாட போலாம். லா 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 லா. ஹே பட்டு, ரொம்ப தாகமா இருக்கு பட்டு. சரி சிட்டு, இங்க தண்ணி இருக்கு, வா குடிக்கலாம். அப்பாடி தாகம்லாம் தீந்துச்சுப்பா. சரி அங்க பாரு, தினம் ஒரு பாட்டி தாத்தா அங்கே இருக்காங்க. வா கிட்ட போய் பேசலாமா இன்னைக்கு? ஆமா சீட்டு, நம்ம 2 பேரும் கிட்ட போய் பேசலாம். வணக்கம் பாட்டி. வணக்கம் தாத்தா. வாங்க பிள்ளைங்களா, உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம் பாட்டி தாத்தா. ஆனா எப்பயுமே நீங்க இங்கேயே உட்காந்துருக்கீங்களே, உங்களுக்கு வீடே இல்லையா? பாட்டி பாத்தியா, வருஷா வருஷம் பிள்ளைங்க வந்து நம்மக்கிட்ட இந்த கேள்வியை கேட்குறாங்க. நம்மளும் ஏதோ சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம எல்லா கதையும் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆமாம் தாத்தா, இனியும் நம்ம தள்ளி போட முடியாது. பிள்ளைங்களுக்கு எல்லா கதையும் தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. எல்லா கதையும் தெரிஞ்சுக்கணுமா? என்ன சொல்றீங்க? ஆமாம் பிள்ளைங்களா, இது நம்ம வாழ்க்கை கதை. நம்ம எங்கேருந்து வந்தோம், நம்ம அம்மா யார், அப்பா யார், எல்லா பற்றின கதையும் இப்போ சொல்ல போகிறோம். என்னது, அம்மா அப்பா கதையா? எங்க வீட்டில் தான் அம்மா அப்பா இருக்காங்களே, அவங்க கதையை அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுப்போமே பாட்டி. பிள்ளைங்களா, இது வீட்டில் இருக்கிற அம்மா அப்பா பற்றின கதை இல்லை. இது நம்ம நாய்களோட வரலாறு. நம்ம எப்படி நாயானோம், எப்படி மனுஷங்களோட பழகினோம், எப்படி இப்போது நம்ம மனுஷங்க வீட்டில் வாழறோம், ஏன் எங்களை மாதிரி நிறைய பேர் தெருவில் இருக்காங்க, அதெல்லாம் பற்றின கதை இது. தாத்தா, கதை ரொம்ப பெருசாக இருக்கும் போல இருக்கு தாத்தா. எங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது தாத்தா, சொல்லுங்க தாத்தா. ஆமாம் தாத்தா, இந்த கதை ரொம்ப பெருசாக இருக்கும் போல இருக்கு, ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் போல இருக்கு தாத்தா. கதை சொல்லுங்க தாத்தா. பாட்டி, கதையை ஆரம்பிக்கிறியா? தாத்தா, ஏதோ கதையை ஆரம்பிக்கிறேன். பிள்ளைங்களா, ரொம்ப 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 வருஷங்களுக்கு முன்னாடி, அதாவது கோடிக்கணக்கான வருஷத்துக்கெல்லாம் முன்னாடி, இந்த பூமி இந்த மாதிரி இல்லை. இந்த மாதிரி வீடு, தெரு, விளக்கு எதுவுமே கிடையாது. என்ன இருந்தது தெரியுமா? மலை, மரம், செடி, ஆறு, விலங்குக, பறவை எல்லாம் இருந்துச்சு. நம்மளும் இருந்தோம். அப்போ மனுஷங்க கூட இல்லையா பாட்டி? ஆமாண்டா செல்லம், அப்போ மனுஷங்க கூட இல்லை, நம்ம இருந்தோம். ஆனால் நம்ம நாயா இல்லை, நம்ம ஓநாயா இருந்தோம். ஓநாயா? அச்சோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஓநாயிலேருந்து எப்படி நம்ம நாயா மாறணும் பாட்டி? அது ஒரு பெரிய வரலாறுடா கண்ணுங்களா. ஓநாயிலேருந்து நம்ம நாயா நேரம் மாறல, அதுக்கும் கோடிக்கணக்கான ஆண்டு ஆச்சு. கோடிக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி லெப்டோசியன்னு ஒரு இனம் இருந்துச்சு. அந்த இனத்துலேருந்து காலப்போக்கில் பரிணாம வளர்ச்சியில் பிரிஞ்சது 2 கிளைங்க.
அதில் ஒரு கிளை நரி. நரி தெரியுமா உங்களுக்கெல்லாம்? தெரியும் பாட்டி. வீட்டில் அண்ணன் நரி படம்லாம் போட்டு பார்ப்பாங்க டிவி பொத்தில. ஆமாம் பாட்டி, நானும் பார்த்துருக்கேன். அந்த நரியை தவிர 2வது கிளையில பிரிஞ்சதெல்லாம் ஓநாய் மாதிரியான விலங்குங்க. அந்த ஓநாய் மாதிரியான விலங்குலேருந்து தான் நம்ம நாய்கள்லாம் உருவானோம். பாட்டி, ஓநாயிலேருந்து நாய்கள் உருவாயிட்டோம்னா இப்போ ஓநாயே உலகத்தில் இல்லையா பாட்டி? செல்லக்குட்டி, நல்லா கேள்வி கேட்குற. எல்லா ஓநாயும் நாயாகலை. ஒரு குறிப்பிட்ட அளவு ஓநாய் தான் நாயாச்சு. அது எப்படி பாட்டி குறிப்பிட்ட அளவு ஓநாய் தான் நாயாச்சு? பீச்சு பீச்சு வச்சாங்களா? நிலா நாயாகணும், நிலா ஓநாயாக்கணும்னு பீச்சு வச்சாங்களா? இல்லடா கண்ணுங்களா, அது எப்படி ஓநாய் நாயாச்சு, ஏன் எல்லா ஓநாயும் நாயால, இந்த கதையெல்லாம் நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போது ரொம்ப தாமதம் ஆயிடுச்சு. வீட்டில் தேடுவாங்க. பத்திரமா வீட்டுக்கு போங்க. ஆமாம் கண்ணுங்களா, பத்திரமா வீட்டுக்கு போங்க. நாளைக்கு வரும்போது உங்கள் நண்பர்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு வாங்க. எல்லாருக்குமே தெரியும்னால அந்த கதை. சரி பாட்டி, சரி தாத்தா, நாங்கள் போயிட்டு வரோம். ஐயா, கதை ரொம்ப நல்லா இருக்குல்ல. சீக்கிரம் வீட்டுக்கு போகலாம், மணி ஆயிடுச்சு. ஆமாம், எனக்கு கூட கதை ரொம்ப பிடிச்சிருக்கு. நாளைக்கு சரியான நேரத்துக்கு வந்துடலாம். வா, வீட்டுக்கு போகலாம். எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.